ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி சீவுன்னு சீவி இந்த மாதிரி ஆக்கிக்கணும். மொத்தம் 10 உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கட் பண்ணி அது ப்ரௌன் கலரில் ஆயிரும். உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுதே கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடும். அதை நம்ம எடுத்து இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சிக்கன் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான சால்ட்டு போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக பொடிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வரனால ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு. அதை நம்ம சாஸில் தொட்டு என்ஜாய் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.